ரெண்டாவது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ டெலீட் பண்ணி என்ன பண்ணுறது? இல்லை, நீ பண்ண தப்பு இல்லை, அது பர்சனல் எல்லாமே பண்ணுறீங்க, ரைட்டு. அது எதுக்கு ஒரு அஃபிஷியல் பேஜில் போயிட்டு அந்த பொண்ணை டேக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி? ஊரில் அவங்க எங்கேயோ தீபாவளி நல்ல விதமாக கொண்டாடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் குஜாலா தீபாவளி இங்கே தான் நான் பார்த்தேன். நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் அது வைரலாக தான் போயிட்டுருக்கு. விச்சுவல் வாரிசு வச்சு செய்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னும் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறவங்களாம் அதையும் வச்சு செய்கிறாங்க. தமிழ் தன் வாயிலை கிடங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது உங்க கதை. அப்புறம் தீபாவளிக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்தே சொல்ல மாட்டோம், நாங்களாம் பெரியார் கொள்கை பிடிச்சவங்களாம் சொல்லுவீங்க. பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது அதான் ஒன்று 6 மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளே ஒரு வழி ஐடிங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே சிரிப்பு தான் வருது. ரீபோஸ்ட் அடிக்கிறேன்னா ஒரு துணை முதலமைச்சர் வேற யாருன்னா கீழே கட்சிக்காரங்களோ இல்லை வேற யாருன்னா இருந்தா கூட சரி ஓகே அப்படின்லாம். ஏன் எங்களை மாதிரி பசங்க சும்மா வேலை இல்லாதவங்க சும்மா அப்படியே இன்ஸ்டாலேயே இருக்கிறவங்க அவங்களாம் பார்த்தா கூட சரி ஏதோ சரி பொண்ணு இருக்கு அழகாக இருக்காங்க, ரீபோஸ்ட்டு லைக்ஸு கமெண்ட்ஸு பண்ணலாம். ஒரு துணை முதலமைச்சர் ரீபோஸ்ட் பண்ணுற அதுவும் என்ன மாதிரி பொண்ணுக்கு? ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாரி கட்டி அப்படி இப்படி இருந்தாலும் சரி ஓகே, அதுக்கு கொஞ்சம் கேமரா வேறு இருக்குது, அதுக்கு ரீபோஸ்ட் வேறு. இல்லை பப்ளிக் பார்ப்பாங்க நம்ம இது மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாது பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டீங்களா? ரைட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன தெரிய போகுது? அப்போல்லாம் துணை முதலமைச்சர் இல்லை இல்லையா, இளைஞரணி. இப்போ இளைஞரணி தான், பட் ஆனால் ஒரு பொறுப்பு எக்ஸ்ட்ரா 3 பொறுப்பில் இருக்கீங்க. துணை முதலமைச்சர், இளைஞரணி தலைவர், விளையாட்டுத்துறை அமைச்சர், எத்தனை பொறுப்பு இருக்கு? ஒரே செகண்ட்ல ரீபோஸ்ட் பண்ணி இப்படி மாட்டீங்க தலைவரா வச்சு செய்து தராங்க ஒரு பக்கம். இந்த முகத்தை வச்சு நீங்களா எப்படி எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்பீங்க? அதுதான் விளையாட்டுத்தனமா இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் போட்டால் விளையாட்டுத்தனமா தான் ரீபோஸ்ட்லாம் போட தோணும் இல்லையா? வாஷ் அவங்களுக்கு தான் ரீபோஸ்ட்லாம் பண்ணுங்க. உலகத்தில் எவ்வளோ நீங்களாம் படிக்காம கிடைக்காம ரோடு சரியில்லாமல் அவங்களாம் போஸ்ட் போடுறாங்க, அதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இது நல்லா கிளாமராக இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும். இல்லை பொம்பளை சோக்கு தான் அதுதான் இருந்தா நீ ஐயோப்பா சாமி என்னத்த பேசணும் உன்னை பற்றி? உன்னை கலாய் கூட இதுவாகுது, சிரிப்பு தான் வருது. இதில் வேற ஒரு பெருமையாக வேற பேசுகிறாங்க. அவர் காசு இல்லை, அவர் நினச்சி ஏற்றுறாங்க. ஏய் அது எங்கே வேணா பண்ணி அது ஏன் பப்ளிக்கில் பண்ணுற? நீ கண்ணுக்கு தெரியாது என்ன வேணா பண்ணிக்கோ, யாரும் உனக்கு கேட்க கொடுத்துல. அதுவும் பர்சனல் ஒரு அஃபிஷியல் பேஜ் உன் ஃபோட்டோ போட்டிருக்க, அதில் போயிட்டு